ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நமக்கு வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து வீட்டை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ட்ரீலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த அழுக்கோடே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வீடை வந்து அந்த என்னதான் டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சிருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கிச்சனை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேம்மா, நீங்கள் அந்த சேஃப்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழுவேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய இருந்துச்சுன்னா பாதி பாத்திரத்தை எடுத்து டப்பில் போட்டு அங்கிட்டு ஓரமாக வச்சுருவேன். மீதி பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாத்திரத்தை எடுத்து கழுவேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து வேலை வந்து சிம்பிளிஃபை ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எங்கள் அப்பா வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே வந்து கையில் பெரிய பையாக தூக்கிட்டு வந்தார். என்னப்பா இவ்வளோ பெரிய பையை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா வந்து இந்தப்பா ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அதை கொடுத்தாரு எங்கள் அம்மா கையில். எங்கள் அம்மா பார்த்தோம்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க. பார்த்தா கொஞ்சத்துலேயே வந்து கரண்ட் போயிடுச்சு. என்னடான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது ஜோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி இந்த மலைக்கு வந்து நல்ல ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா இந்த மலையிலையும் போய் வந்து ஆளுக்கு ஒரு சமோசாவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அதில் குட்டி குட்டி சமோசா இருக்கும்ல, அதுதான் வாங்கினார். அந்த சமோசா சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு கிடைக்குமே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சமோசா மட்டும். குட்டியாக அழகாக பார்க்கவே அந்த சமோசா க்யூட்டாக இருக்கும். அதையும் அப்போ இந்த மலையில் நான் வந்து நினைஞ்சிட்டு எங்கள் அம்மா உள்ளே வா மலையில் நினையாதுன்னுட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த மலையில் நினைஞ்சிட்டே காஃபி குடித்ததை வந்து கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து மலையில் நினைஞ்சிக்கிட்டே வந்து இந்த காஃபியை குடித்தேன். அப்புறம் பார்த்தா சரி நம்ம இருக்கிற வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பை துடைக்க வந்துட்டேன். அடுப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு வாரம் தான் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயுமே பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு எண்ணெய் பிசுப்பு மாதிரி வந்துடும். சரி அதனால் இந்த மாதிரி நல்லா சோப் போட்டு இந்த கிளாத் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நான் துடைக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஷீட்டு மாதிரி இருக்கிறது. இது வந்து பாத்திரங்கள் உருவதுக்குலாம் அந்தளவுக்குலாம் பெஸ்ட்டாலாம் இல்லை. நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அழுக்கே போகாத மாதிரி, அந்த பாத்திரம்லாம் அவ்வளோவா டஸ்ட்டி வெளியேறாத மாதிரி ஒரு மாதிரி மங்கலாகவே இருந்துச்சு. நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை தூக்கி அங்கிட்டு போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சில்வர் ப்ரஷ் அதை தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சில்வர் கிளாத்தை வந்து இந்த மாதிரி அடுப்பு துடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி யூசேஜஸ்க்கு தான் அது வந்து நல்லா இருக்குது. மற்றபடி பாத்திரம் கழுவுறதுக்குலாம் அது ஒன்றும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இந்த மாதிரி அடுப்பு பர்னர் கார்னரில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் போட்டு நம்ம கழுவி விட்டு நல்லா தேய்ச்சிட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மறுநாள் காலையிலையும் இல்லை எப்போனாலும் நமக்கு வந்து எழுந்திரிச்சு வேலை பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்தாலுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனுக்குள்ளே தான். ஸோ வந்து எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி எப்போவுமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. கிச்சன் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கள் அப்பாவுமே வந்து காலையில் எழுந்திரிச்சானா அவரே வந்து தண்ணி சூடு பண்ணி வைக்க வருவார். அப்புறம் அவரே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது கச்சன்னு இருந்துச்சுன்னா சத்தம் போடுவார். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சு நமக்கு வந்து வேலையே பார்க்க முடியாது கிச்சனுக்குள்ளே நின்று. ஸோ நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அடுப்பு மேடையை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அப்புறம் சமைச்சோம்னாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடம் வந்து நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பு மேடையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம. அதே மாதிரி இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து அப்பப்போக்கி க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா அதுவுமே வந்து ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடும். பார்த்தீங்கன்னா கீழேயும் தரையும் ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்படியே அதை போட்டேன். அதை மட்டும் கண்டுக்காதீங்க. இந்த மேட் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிற்கிறதுக்குமே வந்து கால்லாம் வலிக்கவே இல்லை. நமக்கு வந்து நல்லா ரொம்ப காலுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அவங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மேட் வந்து ரெண்டுமே வந்து நான் ஒரு 200க்கோ 300க்கோ தான் வாங்கினேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மேட்டு. பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அடுப்பையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. மதியம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வெளியே போய்ட்டு வந்ததுனால ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ ஈவினிங் டைம்னால வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பு மேடையில் வந்துச்சு ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நல்ல ஒரு சாம்பிராணி பொருத்தி வச்சிட்டோம்னா இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் க்ளீனிங்கோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா.